நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ் காலமானார். தனது 73வது வயதில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலில் பிறந்த அவர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். திரைத்துறையில் தனது தனித்துவமான பங்களிப்பிற்காக பல முக்கிய விருதுகளை வென்றுள்ளார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக சிறந்த வசனக்கருத்தாவிற்கான தமிழ்நாட்டு மாநில திரைப்பட விருதை வென்றார். பவுனு பவுனுதான் மற்றும் சுந்தர காண்டம் ஆகிய திரைப்படங்களுக்காக சிறந்த கதையாசிரியருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை வென்றுள்ளார். இவரது கலைப்பணியை பாராட்டி சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.